திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருத்தலம் 7ஆம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 95வது பதிகமாக விளங்குகின்றது. திருவாரூர் திருத்தலத்திலே பாடியது. அவர் 2 கண்களையும் இழந்து அதுக்கப்புறம் ஊன்றுகோல் பெற்று வெண்பாக்கத்திலே, அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்திலே இடக்கண் பெற்று ஒரு கண் பார்வையோடு இங்கே வந்து சேர்ந்தார். திருவாரூருக்கு வந்து தட்டு தடுமாறி ஊருக்குள்ளே அவர் திருக்கோயிலுக்கு போகிறது அப்படின்னு நடமாடிட்டுருக்காரு. வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட கேட்காரு. இதில் வந்து ஒரு மிதமிஞ்சிய வருத்தத்தை காட்டுகிறார். அந்த தோழமை நெறியோட என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறப்பா, சரி நீ நல்லாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் தோறும் பதிகத்தில் வச்சுருக்காரு. வாழ்ந்து போதீரே, சரி அடியார்களை கஷ்டப்படுத்திட்டு நீ நல்லா இருந்துருவ போல இருக்குது. அது நமக்கு யார் மேலேயாவது பிரியம் இருந்தது அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறது நமக்கு பொறுக்காது இல்லையா? நான் உனக்கு அடியவன், ஆனாலும் நான் கஷ்டப்படுறதை பார்த்து நீ சும்மா இருக்கேன்னா சரி நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற துணியிலேயே அந்த உரிமையோடையே எல்லா பாடல்களையும் பாடியிருக்கின்றார். அர்த்தஜாம பூஜை காண்பதற்காக அவர் திருக்கோயிலுக்கு மற்ற அடியார்களோட துணையோடு வர்றாரு. அவருக்கு அது வருத்தமாக இருக்குது. உன்னுடைய பேரழகை பார்க்குறதுக்கு 2 கண்ணே போதாதுப்பா, ஆனால் எனக்கு ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு யாரோட உதவியாவது கொண்டு நான் இங்கே கோயிலுக்கு வர வேண்டியது இருக்குது. உன்னோட அழகையும் அந்த ஒரு கண்ணை வச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. உன்னுடைய பூஜையை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் இல்லையா? அதை பார்க்கறதுக்கு இந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? எனக்கு இந்த கண்ணை அடுத்த கண்ணை தரமாட்டேங்கியே, இப்படி என்ன கஷ்டப்படுத்துறது, அப்படி என்ன பாவம் நான் பண்ணேன் அப்படின்னு பதிகம் பூரா அந்த ஆற்றாமை தாங்காமல் பேசுகின்ற அந்த தொனி நமக்கு புலனாகின்றது. அந்த ஆற்றாமைக்குள்ளேயும் அந்த தோழமை நெறி தோழமை உணர்வு தோன்ற, சரி நீ நல்லா இருந்துட்டு போ, நீ பழியெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த உரிமையோடு பேசுகின்ற அதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. முதல் பாடலை பார்ப்போம். சுவாமியை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கலப்பா, எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு மற்றவங்ககிட்டலாம் போய் நான் வேண்டிக்கிடவே இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் வேண்டிக்கிறேன். வேறு எந்த கடவுள்கிட்டையோ வேறு யார்கிட்டையுமே நான் வேண்டலை. ஏன் நான் உங்ககிட்ட மட்டும் வேண்டுறேன் அப்படின்னா, நான் வந்து உனக்குத்தான் ஆளாக இருக்கின்றேன், அடிமையாக இருக்கின்றேன். பொதுவாக அடிமை என்பது விலை கொடுத்து வாங்கப்படுகின்ற ஒன்று இல்லையா? அப்படியே அடிமையாக இருப்பது. வேறு யாராவது அந்த பொருளுக்கான பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அந்த யார் பொருள் கொடுத்தாலும் அவங்களுக்கு அடிமையாக போயிடுவாங்க இல்லையா? அது அந்த மாதிரி அடிமைத்திறம் கூட மீளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் தெரியுமா? அது எப்படின்னா, உன்னை விட்டு நான் மீண்டு போவே மாட்டேன்ப்பா, உனக்காகத்தான் எப்போவுமே அடிமையாக இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்தால் கூட வேறு யாரையுமே வேண்டாமல் உன்னை மட்டுமே வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நீ என்னை கஷ்டத்துக்குள்ளேயே வச்சுருக்க. இந்த அடியார்கள் எல்லாரும் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக தீங்கிறது எப்படி கொழுந்து விட்டு எரிகிறது, நல்ல தீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மொழியில் ஒரு அழகான சொல் இருக்குது, கங்கு. அந்த கங்கு அப்படிங்கிறது என்னென்னா, இதில் என்னாலும் கொழுந்து விட்டு எரியாமல் கனன்று கொண்டு இருப்பது கங்கு. அது மாதிரி அடியார்களோட மனசுக்குள்ள வேதனை கனன்றுகிட்டு இருக்குது. கனன்று கொண்டு இருப்பது கொழுந்து விட்டு எரியாமல் அடங்கி, ஆனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சூடு இருக்கும், தீக்குள்ள சூடு எல்லாம் அதில் தான் இருக்கும். அந்த இருந்தாலும் கொழுந்து விட்டு எரியாது. அடியார்கள் மனத்துக்குள்ளே ஏன் அப்படி கனன்று கொண்டு இருக்குது அப்படின்னா, அப்படி மற்றவங்கள மாதிரி அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளியில் அடியார்கள் அல்லாதவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த ஆள் போய் சுவாமியை கும்பிட்டாரு, சுவாமிக்கு அடிமைனாரு, ஆனாலும் இவருக்கு இவ்வளோ கஷ்டம், இவர் மனசில் பாரு வருத்தமாக தீ எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த துக்கத்தை வெளியில் காட்டாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்க அடியார்கள். இங்கே இவர் அடியார்கள் அப்படின்னு பொதுப்பட கூறினாலும் தன்னுடைய நிலைமையை தான் சொல்கிறாரு. நான் கஷ்டப்படுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் அதை வெளியில் சொல்லலை.
சொல்லாமல் மனசுக்குள்ளேயே எப்படி கங்கு கனன்றுக்கிட்டே இருக்குமோ அதை மாதிரி அந்த துயர் வந்து என் மனசுக்குள்ளே கனன்று கொண்டே இருக்குதுப்பா. அப்படி இருந்து நான் அல்லல் பட்டுட்ருக்கேன். உனக்கு அடிமையாக இருக்கிற அடியார்கள் எல்லாம் கஷ்டப்படுதாங்கன்னு பார்த்தாலும் அதை கண்டுக்கிடாமல் நீ உட்காந்துக்கிற. அதை பற்றி நீ கவலையே பட மாட்டிருக்க. அதை பற்றி உன்னோட கவனம் திரும்பவும் இல்லை. அதை அலட்சியமாக வச்சுருக்க. அதை பற்றி நீ அதுக்கு ஒரு பயன் கொடுத்து அதை ஐயோ இவங்க கஷ்டப்படுதாங்களே, அதை நம்ம அவங்களுக்கு ஒரு பலனாக நம்ம அந்த கண்ணை கொடுத்துருவோமே, அப்போல்லாம் நீ நினைக்கவே இல்லை. அதை பற்றி இல்லாமல் அலட்சியமாக நீ உட்கார்ந்துருக்க. சரி, நீ ஏன் நல்லா இருந்துட்டு போ, அடியார்கள் எல்லாம் நல்லா இல்லாமல் கஷ்டப்படுதோம், நீ நல்லா இருந்துட்டு போப்பா அப்படின்னு இந்த மனநிலை இருக்கு இல்லையா. அதாவது ரொம்ப நீ யாரையாவது திட்டணும் அப்படின்னா வசைச்சொல் சொல்லலாம், நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப மிதமிந்திய சோகம் இருக்கும்போது திட்டுறதுக்கு கூட தோணாது. அப்போ சொல்லுவான், சரி நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு, நீ நல்லா இரு, என்னை இப்படி நாசமாக்கிட்டு நீ நல்லாரு அப்படின்னு நம்ம மனம் வருந்தி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ இங்கே இருக்க, நீ வாழ்ந்து போ அப்படின்னு சொல்லுகின்றார். பாடலை பார்ப்போம். முதல் பாடல். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாளாங்கு இருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. வாளாங்கு இருத்தல் அப்படிங்கிறது வீணாக, பயனின்றி, அலட்சியமாக அப்படிங்கிற பொருள் எல்லாம் வரும். நீ அங்கே எங்கே உட்காந்துருக்க, அடியார்களுக்கு அருளணுன்னா தான் நீ உட்காந்துருக்கணும். ஆனால் நீ எதுக்காக அங்கே உட்காந்துருக்க, வீணாக உட்காந்துருக்க, ஒரு பயனும் இல்லாமல் அங்கே உட்காந்துருக்க, அலட்சியப்படுத்துகிற எங்களை அப்படின்னு அந்த வாளாங்கு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகின்றார். அடுத்து இரண்டாவது பாடலை பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பணம் தேவை அப்படின்னா என்ன செய்வோம், நான் ஒரு நகை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நகையை திருப்பி நமக்கு பணம் வரும். அப்போ அந்த நகையை திரும்ப வாங்கணும் அப்படின்னா என்ன செய்வோம், அதை கொண்டு ஒற்றி வைப்போம் இல்லையா. அதை ஒற்றிக்கு வைத்து பணம் அதற்கு ஈடான பணத்தை பெற்றுக்கொள்வோம். அதை இப்போதைய தேவையை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் மீண்டும் பணம் வந்த உடனே அந்த பணத்தை கொடுத்து விட்டு ஒற்றி வைத்த நகையை திருப்பி கொள்வோம். ஆனால் நமக்கு திரும்பலாம் பணம் வராது, வேறு வழியே கிடையாது அப்படின்னா அந்த நகையை என்ன செய்வோம், விற்றுருவோம் இல்லையா. அப்போ அதை திரும்ப வாங்க முடியாது. திரும்ப கிடைக்கிறது அபூர்வம், கிடைக்குங்கிறது உறுதி இல்லை. அவங்க அதுக்கு மேலே விலை சொல்லியும் நம்மக்கிட்ட திரும்ப விற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது அவங்க அதுக்குள்ளே அதை அழித்து வேறு என்னவாது செய்திருக்கலாம். அதனால் விற்ற நகை நம் கைக்கு திரும்ப வரவே வராது. வேணால் ஒரு புள்ளி 0.001% வேணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒற்றி வைத்த நகைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு, உரிமை கோரிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நான் உமக்கு அடிமையா, ஆனால் ஒற்றி வச்ச நகை மாதிரி இல்லை, திருப்பி வருவாங்க, நம்ம இதை பத்திரமா வச்சுருக்கணுங்கிற மாதிரியான நகை பெருமானம் உள்ள பொருள் இல்லை. நான் நீ என்னை விற்கணுன்னாலும் நீ விற்றுக்கிடலாம், ஏன்னா அந்த உரிமை உனக்கு இருக்குது, நான் உனக்கு அடிமை. அதனால் நீ என்னை ஒத்தி வச்ச பொருள் மாதிரி திருப்பி கொடுக்கணுமேனு பாதுகாக்க வேண்டாம். நான் என்னை விற்றுக்கிடலாம், என்ன வேணால் செய்யலாம். நான் ஆசைப்பட்டு தான் உனக்கு ஆளாக ஆனேன், அடிமையாக ஆனேன். நான் தப்புன்னு எதுவுமே செய்ததில்லைப்பா, மனமறிந்து தப்பு எதுவுமே செய்யவில்லை. இது உலகியல் நெறியில் வேணால் தவறாக தோணலாம். ஆனால் இங்கே பிறவி எடுக்க நான் அனுப்பப்பட்ட காரணத்துக்காக அது தானே நான் செய்திருக்கேன். அப்போ உலகியல் நெறியில் போய் தப்பாக தோணலாம், அருளியல் நெறியில் இது தப்பு இல்லைல்ல. அப்போ அதை நீ எப்படி குற்றம்னு சொல்லலாம். அனிந்திதை கமலினி இருவரோடு இங்கே பூலோகம் அனுப்பி வைத்தாய். நான் இங்கே திருவொற்றியூரில் சங்கிலியாரை மணந்து கொண்டேன். அது உலகியலுக்கு வேணால் இரண்டாவது மனம்னு தோணும். ஆனால் நீ என்னை அனுப்பி வச்ச காரணம் இருவரையும் மனம் புரிந்து இங்கே உலக வாழ்க்கை வாழ்ந்து திரும்புங்கிறதுக்காகத்தானே அனுப்புனேன். அப்போ அது உன்னுடைய பார்வைக்கு தப்பு இல்லைன்னு தானே தெரியணும். ஆனால் நீ எனக்கு தண்டனை கொடுத்து வச்சுருக்கியப்பா, நான் தப்பே பண்ணலை, ஆனாலும் என் கண்ணை ரெண்டையும் பிடுங்கிட்டு என்னை குருடாக ஆக்கி வச்சுருக்கேன். நீ எதுக்கு தான் கோயிலுக்குள்ளே இருக்க? கோயிலுக்குள்ளே சுவாமி இருக்கிறதுக்கு காரணமே அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்வதற்காகத்தான். ஆனால் நீ அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு அருளே செய்யலை, அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்க, என் கண்ணை பிடுங்கிட்டு விட்டுருக்க. இதனால் என்னாச்சு, உன் மேலே தான்ப்பா பழி, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. நான் தப்பு பண்ணுறது உலக இயற்கைன்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க. இது ஒரு உலகத்தில் யாரும் பண்ண மாட்டாங்களா, இதை மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கண்ணை பிடிங்கிட்டு விட்டார் அந்த ஆள். இவருக்கு அருளே கிடையாது, அன்பே கிடையாது அடியவர்கள் மேலே அப்படின்னு உனக்கு மேலே தான் பழியை
செய்தியை சொல்லுவாங்க எல்லாரும். அதனால் நீ என்ன செய்யணும், என்னோடய 2வது கண்ணையும் கொடுத்துடணும். கொடுக்கல அப்படின்னா சரி நல்லாரு அப்படின்னு முடிக்காரு. எப்படி பாருங்களேன், மாற்றி மாற்றி கோபப்பட்டு அப்புறம் வருத்தப்பட்டு, கோபப்பட்டு அப்புறம் வருத்தப்பட்டு அப்படியே பேசுகிறாரு இந்த பாடல் பூரா. இந்த பதிகம் பூரா அந்த நயம் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த அவருடைய உரிமை தெரியுது, அவருடைய ஆதங்கம் வார்த்தைகளில் புரியுது. ஒருவேளை சுவாமி இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் சுந்தரர் பாடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கண்ணை பிடிங்கி வச்சுட்டு ஒன்றுமே கொடுக்காம, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நீ நிறைய பதிகமாக பாடி தள்ளு, அதுக்கப்புறம் அந்த பதிகத்தெல்லாம் கேட்டுட்டு நான் உனக்கு இந்த கண்ணை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாரோ என்னவோ. பாடலை பார்ப்போம். 2வது பாடல். விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர். கொத்தை குறைவுடையவன், குருடன். எற்றுக்கு அடிகேள் என்கண் கொண்டீர், நீரே பழிப்பட்டீர், மற்றைக் கண்தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே. சரி, நீரே நல்லா இருந்துட்டு போ, நான் கஷ்டப்பட்டுட்டே போகிறேன் என்று வருத்தத்தோடு கூறுகின்றார். இன்னொரு கண்ணு, அது இதிலேருந்து நமக்கு அவருடைய அகக்குறிப்பாக ஏற்கனவே ஒரு கண்ணு கிடச்சிட்டு அப்படிங்கிறது புரிய வைக்கிறாரு. மற்ற கண்ணை ஒன்று இருக்க, ஏற்கனவே ஒன்றை கொடுத்துட்டேன், அதனால் இன்னொரு மற்ற கண்ணையும் நீ தரலைன்னா சரி நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு என்று இந்த பாடலிலே அகக்குறிப்பு தருகின்றார். அடுத்து 3வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, முட்டுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லை வைத்து இதிலே வார்த்தை விளையாட்டு காட்டுகிறார் நமக்கு. 2 பொருளிலே அந்த முட்டுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் உண்டு இல்லையா. முட்டுதல்னு ஒன்று அப்படி தலையை வைத்து முட்டுதல் நம்ம நேரடியான பொருளாக, இன்னொன்று தடையாக அமைதல் அப்படிங்கிறது. அப்படி இந்த 2 பொருளையும் கொண்டு இந்த பாடலை 4 இடங்களில் சொல்கிறாரு. 2 இடங்களிலே தவறாமல் அப்படிங்கிற பொருள், தடையில்லாமல் அப்படிங்கிற பொருள், 2 இடங்களிலே தலையால் முட்டுவது என்ற பொருளாகவே வருகிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அன்றில் பறவைகளெல்லாம் அங்கே இருக்கிற சோலைகளுக்கு தவறாமல் வருமா. அப்போ அவ்வளவு செழிப்பான தலம் அது. அன்றில் பறவைகள்லாம் வந்து தவறாமல் திருவாரூர் சோலைகளுக்கு வரும். அந்த திருவாரூரில் உன்னுடைய ஊராக கொண்டு அமைந்திருக்கின்றாய். அந்த ஊரில் இருக்கின்ற பெருமானே, உனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டின் கன்று பால் அருந்த வரும்பொழுது என்ன செய்யும், தன் தலையாலே பசுவின் மடுவிலே முட்டும். முட்டியவுடன் அந்த பசுவுக்கு அந்த கன்றின் மேல் உள்ள பாசம் காரணமாக பால் சுரக்கும். அது முட்டி 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 அந்த மடுவிலே பால் அருந்தும் அந்த கன்று. இது என்ன ஒரு செயல், அந்த செயலுக்கான எதிர்வினை. ஒரு செயல்னால் அதுக்கு ஒரு பலன் இருக்கத்தானே செய்யும். இங்கே நான் கன்றுக்குட்டி எப்படி முட்டுதோ அதை மாதிரி உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் பசு கூட பாலை கொடுக்குப்பா, நீ எனக்கு ஒன்றுமே தரமாட்டேங்க. கடைசியில் என்ன ஆகுது, நான் நிறுத்தாமல் உன்னை பாடிக்கிட்டே இருக்கேன். தவறவே இல்லை உன்னை பாடுறதுக்கு. எப்பவும் உனக்கான பாடலை நான் பாடிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீ எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்க, என் கண்ணை எனக்கு திருப்பி தர மாட்டேங்க. எனக்கு என்ன நடக்கு தெரியுமா, உனக்கு என் கண்ணை பறிச்சுட்டு நீ பாடு சும்மா உட்காந்துருக்க. ஒரு கண்ணு கொடுத்துட்டோம், ஒரு கோல் கொடுத்துட்டோம், போதாதான் அவனுக்கு அப்படின்னு நிற்கிற. ஆனால் நான் குன்று, அதாவது கொஞ்சம் உயர்ந்த குன்றுன்னோட நம்ம பெரிய குன்றை நினைக்க வேண்டாம், கொஞ்சம் உயர்வான பகுதி இருக்குதுன்னு வைங்களேன். அந்த இடத்துல முட்டிடும். நம்ம 2 கண்ணு இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குதுனாலுமே நம்ம முன்னால் இருக்கிறத பார்க்காம தட்டி கீழே விடுறது இல்லையா. இவருக்கோ ஒரு பக்கம்தான் பார்வை இருக்குது, ஒரு கண்ணில் தான் பார்வையே இருக்குது. அதனால் இவர் கொஞ்சம் உயர்வான மேடான இடங்கும் போது அதில் முட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற குழியில் கீழே விழுந்துருந்தார். அப்படி கஷ்டப்பட்டு நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு கண்ணே தரமாட்டேங்கிற. சரி நல்லா இருந்துட்டு போப்பா என்ற பொருள் தர இந்த பாடலை பாடியிருக்கின்றார். 3வது பாடல். அன்றில் முட்டாது, இங்கே முட்டாது என்பது தவறாமல். அன்றில் முட்டாது அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே, கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலி அவை போல. காலி கால்நடை, பசு. காலி அவை போல என்றும் முட்டா பாடும் அடியார், என்றும் தவறாமல் என்றும் முட்டா பாடும் அடியார் தம் கண் காணாது குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே. முதலும் 3வதுமாக முட்டுதல் அப்படிங்கிறது நிஜமாகவே தவறாமல் என்ற பொருளிலே வருகிறது. 2வதும் 4வதுமாக வருகின்ற சொல் முட்டுதல் என்பது தலையாலே நிஜமாகவே முட்டிக்கொள்ளுதல் என்ற பொருளோடு.
தமிழும் நயமாக இருக்குது. அதில் உள்ள ஆதங்கமும் ஆற்றாமையும் அலமர்ந்த தன்மையும் நமக்கு புலனாகும் வண்ணம் பாடல்களை அமைத்திருக்கின்றார். அடுத்து 4வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ எல்லா ஊர்லேயும் இருக்கப்பா, துருத்திங்கிற ஊரில் இருக்க, அதையே உன்னுடைய இடமாக கொண்டு இருக்க. அப்புறம் திருப்பழனம், அதையும் உன்னுடைய இடமாக கொண்டு இருக்க. திருச்சோற்றுத்துறை, அங்கேயும் நீ ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றாய், எல்லாரையும் உனக்கு அடிமையாக கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நீ எப்பவும் இருக்கக்கூடிய இடம் தெரியுமா, உனக்கு பிரியமான இருக்கின்ற இடம் எது? திருவாரூர். அங்கே இருக்கின்ற நீ இவ்வளோ ஊரையும் உனக்கு சொந்தமாக வச்சுருக்கியப்பா, எனக்கு கொஞ்சமாவது மனசு இறங்க வேண்டாமா? எல்லாம் உன் மேலே பிரியம் கொண்டு அந்த உன் மேலே மிகுந்த மாறாத பற்றுக்கொண்ட அடியார்கள், இத்தனை ஊரில் நீ இருந்தாலும் மாறாத பற்றுக்கொண்ட அடியார்கள் மனம்தானே உனக்கு இருக்கை, அதுதானே நீ எப்போவுமே எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். அதை மறந்துட்டியே நீ. நான் என்னோடய அல்லலை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் சொல்லலை, அடியார்கள்னு மொத்தமாக சொல்வார். தன்னை மட்டும் சொல்லாமல் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு. நாங்கள் எல்லாரும் நீ உன்னுடைய திருவடியில் வணங்கி எங்கள் கஷ்டத்தெல்லாம் புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீ என்ன செய்கிற? என்னை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கப்பா. அப்போ என்ன எனக்கு புரியுது தோணுது அப்படின்னா, இந்த பிறவி என்பது வருந்துவதற்காக மட்டுமே நான் எடுத்த பிறவி. அப்போ இந்த பிறவியில் என் வருத்தம் தீரலைன்னா எனக்கு இன்னொரு பிறவி, அதில் தான் என் வருத்தத்தை தணிப்பியா? அப்போ நீ இந்த பிறவிலையும் என்னை கஷ்டப்படுத்தி இன்னொரு பிறவியும் எனக்கு கொடுத்து அதில் தான் உன் வருத்தம் தீரும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீ உட்கார்ந்துருக்கியோப்பா. சரி, நல்லா இருந்துட்டு போ என்று கூறுகின்றார். 4வது பாடலை பார்ப்போம். துருத்தி உறைவீர் பழனம் பதியா. இந்த வரியை எப்படி நம்ம பொருள் கொள்ளணும்னா, துருத்தி பழனம் பதியா உறைவீர். திருத்துருத்தியும் திருப்பழனம் ஆகிய 2 ஊர்களையும் உன்னுடைய இடமாக கொண்டு உரைகின்றாய். துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர். இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டா அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரே. இந்த பிறவியில் வருத்தி மறுமையில் தான் உனக்கு இன்பம், இந்த துன்பம் தீரும் அப்படின்னு சொன்னால் சரிப்பா, இருந்திருப்போம் நல்லாரு என்று கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால், இதிலேயும் ஒரு அழகான உவமை, ஒரு எடுத்துக்காட்டை, நிறத்தை வைத்து கூறுகின்றார். நல்ல செம்மையான பவளம் போன்று பூச்சிகள், அதை வண்டு என்று ஒரு உரையாசிரியர் கூறுகின்றார். அதை பற்றிய குறிப்பை தேடும் பொழுது அது ஒரு பூச்சி என்று கூறுகின்றார்கள். அதற்கு பேரை பாருங்களேன், இந்திர கோபம் அப்படின்னு பேரான். அந்த பூச்சி மழைக்காலத்தில் மட்டும்தான் காணப்படுமா. நம்ம சிவப்பு நிறத்தில் குன்றிமுத்து மாதிரி இருக்குமா அந்த பூச்சி. அப்படிப்பட்ட அந்த பூச்சிகள் நிறைந்த சோலை, அப்போ நிறைந்த நீர்வளம் இருக்குங்கிறது நமக்கு புலனாகின்றது. அந்த சோலைகள் நிறைந்த இடமாகிய திருவாரூருங்கிறது இதுதான். அது அவ்வளோ பெருமை வாய்ந்ததுங்க. நீ ஆனால் எனக்கு தலைவன் நீ தான், நீ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்குத்தான் அடிமை, இதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் உனக்கு அடிமைப்பட்டுள்ளேன். அதை நீ மறந்தே போயிடுத. ஒருவேளை நான் நிறைய பாடணும், சந்தத்தோடு நிறைய பதிகங்கள் பாடணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் உன் கண்ணை வச்சு என்னுடைய கஷ்டத்தை போய் பார்க்காம உட்காந்துருக்கியோப்பா. எப்படி கொண்டு பொருள் கொள்கிறார் பாருங்களேன். உன் கண்ணை வச்சு எனக்கு கண் இல்லைங்கிற கஷ்டத்தை நீ பார்க்கவே மாட்டேங்கிறல்ல. ஒருவேளை நான் பாடட்டும், இப்படி இவனுக்கு கண் இல்லாமல் இருந்தால் தான் இவன் பாடிக்கிட்டே இருப்பான், நம்மக்கிட்ட அடிக்கடி உரிமையோடு பேசுவான், இல்லைன்னா மறந்து அவன் பாட்டு எங்கேயாவது நண்பரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சி என் கண்ணை பார்க்காம நீ உட்காந்துருக்கியோ, இது எனக்கு முறைதானாப்பா, நீ எனக்கு செய்யக்கூடியது தானா, நீ முறைதானா, இது தகுதி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு, சரிப்பா நீ இது முறைன்னு நினச்சா நீ நல்லா இருந்துருப்போ என்று பாடலை முடிக்கின்றார். பாடலை பார்ப்போம். 5வது பாடல். செந்தன் பவளம், இந்த செம்மையான குளிர்ந்த பவளம் போன்ற நிறமுடைய பூச்சி. செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர், எந்தம் அடிகள் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோர்க்கு சந்தம் பலவும் பாடும் அடியார் தம் கண் காணாது எம் பெருமான் முறையா என்றால்
வாழ்ந்து போதீரே. நான் முறையாக தகுதியாக அப்படிலாம் கேட்குறேன், ஆனால் நீ அதை கண்டுக்கிடாமல் காணாமல் உட்கார்ந்துருக்கியப்பா, வாளாங்கு அமர்ந்திருக்கியப்பா என்று கேட்கின்றார். அடுத்த 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அந்த நிலத்தின் செழிப்பை பற்றி நமக்கு நினைவுறுத்துகின்றார். அங்கே நாரைகள் நிறைந்து காணப்படுகின்றனவாம் திருவாரூரிலே. அந்த நாரைகளின் கால் இருக்க நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த கால் எதை மாதிரி இருக்குன்னா, திணைப்புனத்தில் பார்க்கக்கூடிய திணையினது தாள், அந்த திணைத்தாள், அதன் செடி இருக்கு இல்லையா, அது மாதிரி நீண்ட கால்களை உடைய நாரை, செங்கால் நாரை என்று கூடுவார் இல்லையா புலவர். அந்த நாரையின் அதே மாதிரி இங்கேயும் செங்கால் நாரை என்றே அழைக்கின்றார். அந்த நாரைகளெல்லாம் திருவாரூருக்கு வந்து சேருது. நாரை எப்போ வரும்? அங்கே நல்ல விளைச்சல் இருந்ததுன்னா அந்த திணைப்புனத்தை தேடி நாரைகள் வரும். அதனால் செழிப்பான ஊர். அந்த நாரைகளெல்லாம் வந்து சேருகின்ற திணைப்புனம், அந்த புனம், அதாவது முல்லை நிலத்திலே மலரக்கூடிய கொன்றை மலர் எப்படி இருக்கும்? மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா? அதனால் இவருக்கு அது பொன் மாதிரி இருக்கிறாப்புல இருக்கான். சுவாமி கொன்றை மாலை சூடியிருக்காராம், பொன் மாலை சூடின மாதிரி இருக்கான் இவருக்கு. கொன்றை பொன் சொரித்தர அப்படின்னு வரும் இல்லையா, அந்த கொன்றை பொன், அது இங்கேயும் சொல்லுதார். கொன்றை பொன் போல இருக்கின்ற மாலையை அணிந்த திரிந்த சடையை உடைய இறைவா, உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்கேன். எனக்கு வந்து நான் மெலிஞ்சு கஷ்டப்பட்டு, அதாவது நமக்கு கஷ்டங்கள் வரும்போது மெலிவோம் இல்லையா, அதாவது சாப்பாடு சரியில்லாட்டாலும் மெலிவோம், மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம் கிடந்து வாட்டிக்கிட்டு இருந்தாலும் மெலிவோம் இல்லையா. சில சமயம் நம்ம மெலிஞ்சிருப்போம். அப்போ ஏன் மெலிஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால், நல்லா தானே சாப்பிடுதேன் அப்படிமோ. அதாவது சாப்பிட்டா நம்ம மெலிவாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பலன், ஒரு பொருள். ஆனால் மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்தால் தன்னை போல் ஒரு மெலிவு வரும் இல்லையா. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. எனக்கு பொருளுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாம் நீ கொடுத்துட்ட. அதனால் என் மெலிவு எதனால் வருகிறது? என்னுடைய மன வருத்தத்தின் காரணமாக என் மெலிவு வருகிறது. அப்படி மெலிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் முன்னால் நிற்கேன், நீ கண்ணை வச்சு என்னை பார்க்க மாட்டேங்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அடியார்கள் எல்லாம் அப்படி மனசு வாடி உடம்பு மெலிஞ்சு இருந்தால் கூட உனக்கு கவலை இல்லை, சரி வாழ்ந்துட்டு போப்பா, நீ நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு இந்த 6வது பாடலை அமைத்திருக்கிறார். பாடலை பார்ப்போம். திணைத்தாள் அன்ன செங்கால் நாரை சேரும் திருவாரூர், புனைத்தார் கொன்றை பொன்போல் மாலை புரிபுன் சடையீரே. தனத்தால் இன்றி, இங்கே தனம் என்பது பொருள், தனத்தால் இன்றி தாம்தான் மெலிந்து தம்கண் காணாது மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே. ஆக பொருளால் மெலியலப்பா, அந்த இதுக்கு எந்த குறைவும் நீ வைக்கலை. மனசில் உள்ள வருத்தத்தில் தான் நான் மெலிஞ்சு போயிட்டேன். என் கண்ணில்லையே, ஒரு கண்ணு தானே இருக்குது, அதை வச்சு பார்க்க முடியலையே, கஷ்டப்பட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாடி போய் இருக்கேன். நீ ஆனால் உன் கண்ணை என் பக்கம் திருப்பவே மாட்டேங்க என்று வருந்துகின்றார். அடுத்து 7வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இங்கேயும் அந்த ஊரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஆணும் பெண்ணுமாக அன்னப்பறவைகள் எல்லாம் சேர்ந்து வருது. எப்படி திருவையாறில் சொன்னாரோ, மாதர் பிறைக்கண்ணி யானை பாடும் பொழுது எல்லாம் பெடையோடு அன்னம் வருவது கண்டேன், இளமன நாகு தழுவி அப்படின்னு எல்லாம் ஆணும் பெண்ணுமாக எல்லா மிருகங்களும் வர்றதை பார்த்தார்களே, எல்லாமே சுவாமி அம்பாளுமா அவருக்கு தோணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே அன்னம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா. இணையோடு அன்னங்கள் அங்கே வருகின்றதாம். அன்னப்பறவைகள் எல்லாம் இணை பிரியாமல் வந்து சோலைகளுக்குள்ளே வருதான். நீ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி எனக்கு எந்த நிம்மதியும் இல்லாமல் ஆக்கி விடுத என்று கூறுகின்ற அளவிலே அந்த ஊரின் பெருமையும் சேர்த்து செழிப்பையும் சேர்த்து கூறுகின்றார். அந்த திருவாரூரை உன்னுடைய திரு அகம், உன்னுடைய ஊராக நீ கொண்டு அமர்ந்திருக்கின்றார். பெருமானே, நான் இவ்வளோ கஷ்டப்படுதனே, நீ எனக்கு அருள வேண்டாமா? நீ என்னுடைய பெருமான். அவரை அழைக்கின்றார், ரொம்ப அவர் தள்ளி இருக்கிற மாதிரி கூப்பிடுதார். பெருமானே, எம்பெருமானே நீதான்ப்பா, நீ எனக்கு இப்படி தான் உனக்கு அருள் அப்படின்னு நீ செய்துட்டா, சரி இருக்கட்டும். ஆனால் நான் வந்து உனக்கு ஆட்பட்டவன், உனக்கு அடிமையானவன் நான் தான். எனக்கு நீ என்ன செய்த? முதல்ல ஒரு மாயத்தை செய்தாய், என் மனத்தில் ஒரு மாயம் தோன்ற வைத்தாய். அந்த மாயத்தை காட்டிய பிறகு எனக்கு பிறவியை கொடுத்தாய். இந்த ஊரில், இந்த உலகத்தில் என்னை பிறக்க வைத்தார். அப்படி பிறந்ததுக்கப்புறம் என்ன செய்தாய்? என்னை தடுத்தாட்கொண்டாய். அது வரைக்கும் மறந்திருந்தேன். அப்படி தடுத்தாட்கொண்ட பிறகு உன்னை மறக்காமல் இருப்பதற்கான மனத்தை கொடுத்தாய். அப்போ நினச்சிக்கிட்டே தானப்பா இருந்தேன்,
முதல்ல மாயம் காட்டினாய். என்ன மாயம்? அங்கே உனக்கு அணுக்கத் தொண்டராக இருந்த என்னை நந்தவனத்திலே ஒரு நொடி என் மனம் பிறள வைத்தாய். அது மாயம். அந்த மாயத்தினாலே எனக்கு பிறவியை கொடுத்தாய். இந்த பிறவியிலே உன்னை மறந்து நான் வளர்ந்து திருமணத்திற்கு கூட தயாராகிவிட்டேன். ஆனால் அந்த நேரம் என்னை தடுத்தாட்கொண்டாய் இல்லையா? அப்படி தடுத்தாட்கொண்ட காரணத்தினால உன்னை மறக்கின்ற அந்த பெரிய தவறை நான் செய்யாமல் நீ பார்த்து கொண்டாய். உன்னை மறவாத மனத்தை எனக்கு கொடுத்தாய். ஆனால் அத்தனையும் காட்டிட்டு இந்த உடலை கொடுத்து அதில் மறவாத மனத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன செய்துட்டேன்? என் கண்ணை பிடுங்கிட்டு விட்டுட்டேன். எல்லாம் கொடுக்க மாதிரி கொடுத்து பிடிங்கிட்டு இருக்கியப்பா. அங்கே முதல்ல அணுக்கத் தொண்டன்கிற சிறப்பை கொடுத்த, அப்புறம் அங்கே என்ன மனந்தவர விட்ட. அப்படி போனதுனால எனக்கு பிறவியை கொடுத்த. இந்த உலகத்தில் சரின்னு நான் பாட்டு வாழ்ந்து கொண்டு வந்தா அதுலேயும் ஒரு திருமணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண வச்சு அதை பாதியில் நிப்பாட்டி என்னை தடுத்தாட்கொண்டாய். அப்போ தடுத்தாட்கொண்டு விட்டான்னு இனிமேல் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சுவாமி அம்மா பக்கத்திலே இருக்கார் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது திருப்பியும் எனக்கு கஷ்டங்கள்லாம் கொடுத்து என் கண்ணை பிடிங்கிட்டியப்பா. இப்படி கொடுத்து வாங்கிறது தான் உன்னுடைய தன்மையா? சரி, நல்லா இருந்துருப்போ என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். 7வது பாடல். ஆயம் பேடை அடையும் சோலை. ஆயம் என்பது இங்கே கூட்டமாக. ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே ஏ எம்பெருமான் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே என்று இறைவனிடம் முறையிடுகின்றார். அடுத்து 8வது பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால், நீ என்னோட எப்படி கலந்திருக்க தெரியுமா? இப்போ நான் அதுக்கு ஒரு உலகியல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஊமை மாதிரி கூறுகின்றார். நிலம் இருக்குது. சரி, கடல் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த நிலமும் அங்கே இருக்குது, கடலும் அங்கே இருக்குது, கடலுக்குள்ளே நீரும் இருக்குது. இதை நம்ம என்ன சொன்னாலும் அந்த இடத்த தான் குறிக்கும் இல்லையா? கடல் அப்படின்னு அந்த பரந்த பரப்பை காட்டினேன் என்றால் கடல் அப்படின்னு, கடல்னு சொன்னால் அந்த பரந்த பரப்பை காட்டி சொல்லலாம். ஆனால் அந்த கடல் ஒரு நிலத்தில் உள்ள நீர் தானே. அப்போ அந்த நிலத்தையும் அது குறிக்கும். நிலம்னு சொன்னாலும் அந்த கடலுக்கடியில் இருக்கிற நிலமும் அதுதான். அதுக்கடுத்தாக்கில் நீர்னு சொல்லுதேன்னா அந்த நிலத்தின் மீது இருக்கின்ற நீர் கடல் என்று பெயர் கொண்ட பரப்பு. ஆக இது தவிர பக்கத்தில் உப்பங்கழிகள்லாம் இருக்கும் தெரியுமா? அதுவும் கடலோட தொடர்பு கொள்ளது தானே. ஆக நான் என்ன சொன்னாலும் அது ஒரே பொருளைத்தான். பொருள் நம்ம வேறு வேறாக கொண்டாலும் எல்லாம் ஒரு தன்மைத்து இல்லையா? அதை மாதிரி நான் உனக்கு அடிமைப்பட்டவன். எனக்கு வேற்றுமைங்கிறதே கிடையாது. அதை போற்றி புகழ்ந்து உன்னை வணங்கி கொண்டு இருக்கின்றேன். எப்படி? கடல், உப்பங்கழி, நீர், நிலன் அப்படின்னு அந்த சொல்லின் பொருளும் ஒன்றாக கலந்து காணப்படுவது போல உன்னை நான் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். நான் சாதாரண குலத்தில் பிறக்கலை. அவர் பிறந்தது ஆதிசேவர் குலம் இல்லையா? ஆனால் சாதாரண இழி குலத்தில் நான் பிறக்கலை. நல்ல உயர்ந்த குலத்தில் தான் பிறந்தேன். அதுக்கப்புறம் உன்னை இகழ்ந்து கொண்டு இருக்கலை. நான் நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டு உன்னை நினைக்காமலோ உன்னை இழிவாகவோ பேசவில்லை. நான் உன்னை இகழாமல் ஏற்றிக்கொண்டே தான் இருக்கேன்ப்பா. ஆனால் அப்படி இருக்கும்போதும் நீ எனக்கு இப்படி என் கண்ணை பிடிங்கிட்டு விட்டுட்ட. இதனால் உனக்கு பழி வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? நீ எல்லாம் உணர்ந்தவன் இல்லையா? அதை பற்றி நீ கண்டுக்கிடாமல் இருக்கப்பா. பழி தான் வரும், உனக்கு என்ன தெரியாமலா இருக்குது? அப்படி இருந்தாலும் நான் உன்னை பாடிக்கிட்டே இருக்கேன் பத்தியா? உன்னுடைய பக்தனாகிய நான் பாடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய, ஒரு வழி கிடைக்கலையே அப்படின்னு. இது இரண்டாகவும் சொல்லலாம். இந்த கண் பிரச்சனையிலிருந்து விடுபடும் வழி கிடைக்கல அப்படிங்கிறதாகவும், அல்லது நடப்பதற்கு வழி தெரியலை. அவர் அர்த்தஜாம பூஜைக்கு மற்ற அடியார்களின் துணை கொண்டு தானே வராரு. அப்போ அவருக்கு வழி தெரியலை அப்படின்னு அந்த இரண்டாகவும் கொள்ளலாம். அப்படி வழி தெரியாமல் அலமந்து நான் இருக்கேன்ப்பா, என்னை இப்படி கஷ்டப்பட வச்சுட்டு நீ, சரி நல்லா இருந்துட்டு போ என்று 8வது பாடலிலே கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். கழியாய் கடலாய் கலனாய் நிலனாய் கலந்த சொல்லாகி இழியா குலத்திற் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் பழிதான் ஆவது அறியீர் அடிகள் பாடும் பத்தரும் வழிதான் காணாது அலமந்து இருந்தால் வாழ்ந்து போதீரே. அடுத்து 9வது பாடலில் விருப்பத்தை பற்றி பேசுகின்றார்.
நமக்கு ஒன்று விரும்புகிறோம் அப்படின்னு வைங்களேன், அப்போ அந்த விரும்பிய பொருள் எனக்கு கிடைச்சா தான் அது என்னுடைய விருப்பம் நிறைவேறி நான் மகிழ்வேன். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அப்போ தண்ணீர் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் உனக்கு ரொம்ப தாகமாக இருக்கா, வெயிலில் போயிட்டு வந்திருக்கியா, இந்தா ரொம்ப களைப்பாக வேற இருக்க, நல்ல சூடாக காஃபி குடி அப்படின்னு காஃபி கொடுத்தா ஓரளவு தாகம் தணியும். ஆனாலும் அந்த தண்ணி இருந்தால் தணிகிற அளவுக்கு அந்த சூடான காஃபி குடித்தா தணியாது இல்லையா. குளிர்ந்த நீர் கொடுத்தாலும், குளிர்ந்த பழச்சாறு கொடுத்தா கூட அந்த தண்ணியை குடிக்கிற சந்தோஷம் அதில் வேறு இதுலேயும் கிடைக்காது இல்லையா. இதே தான் நான் என்னத்தை வேண்டி இது பண்ணுதேன், ஆசைப்படுதேனோ அது கிடைச்சா தான் எனக்கு சந்தோஷம் இல்லையா. அதே மாதிரி நட்பு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேய் மாதிரி உள்ள ஆள்கிட்ட நான் நட்பு கொண்டு இருக்கிறேன்னாலும் என்ன நினைப்பேன், இந்த நட்பு எனக்கு சிறந்தது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இந்த நட்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு இருப்பேன். ஏய், ஒரு பேய் மாதிரி உள்ள ஆளோட போய் இப்போ நட்பு கொண்டிருக்கிய அப்படின்னு மற்றவங்க சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த நான் நட்பு கொண்டிருக்கின்ற நபர் தவறாக தெரிந்தாலும் எனக்கு ஒட்டுதல் யாரோட, அந்த மனிதரோட அல்லது பேயாகவே இருக்கட்டும், அப்படிப்பட்டதோடு தான் எனக்கு நட்பு இருக்குது. அப்போ நான் என்ன செய்வேன், நட்பை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். உலகியல்ல எல்லோரும் அது தப்பு, பேயோட போய் இருக்காத தள்ளியிருந்துருன்னு கூப்பிட்டாலும் என்னை பிரித்து வைக்கிறதுக்கு பார்க்காங்கன்னு கோவம் தான் வரும். அதே மாதிரி நான் சமைக்கணும் அப்படின்னு நினச்சி காய் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் மாங்காய் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பச்சடி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கலாம். அப்போ காய் கேட்டேன், நான் உனக்கு கனியே தரேன் அப்படின்னு எனக்கு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா என்ன வரும், அது வேறு மாதிரி சமைக்கலாம். ஆனால் எனக்கு இப்போதைக்கு சமைக்கிறதுக்கு தான் மாங்காய் வேணும், எனக்கு கொண்டு மாம்பழத்தை கொடுத்துருக்கேன்னு எனக்கு குறைதானே இருக்கும் இல்லையா. வேறு மாதிரி எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு நான் கேட்கறத தராமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு எது விருப்பமோ அதை தான் நீ தரணும் அப்படிங்கிற ஒரு உலகியல்ல வைத்து நமக்கு விளக்குகின்றார். அப்படி அதெல்லாம் நான் கருத்தில் கொண்டிருக்கேனோ அப்போ அதைத்தான் எனக்கு தந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் உன்னை எப்படி வணங்குறேன் தெரியுமா, அப்படி நாய் அலையும் தெரியுமா, அது மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு உனக்கு அடிமையாக நான் இருக்கின்றேன். இவ்வளோ கஷ்டப்படுதேன், என்ன கேட்கேன், ஒன்று ஒரு கண்ணு தான் கேட்கேன். பேயோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட பேய் தான் வேணும்னு நினைப்பாங்க. நான் இப்போ என்ன ஒரே ஒரு கண்ணு தான் வேணும்னு கேட்டேன், அதை உனக்கு தர முடியுதா, வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கப்பா, சரி நல்லா இருந்துட்டு போ என்று கூறி, திருவாரூரில் தானே வாழ்ந்துட்டுருக்க, நல்லாரு என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். பேயோடேனும் பிரிவொன்று இன்னாது, அதாவது பேய் கூட நட்பு கொண்டா கூட அந்த நட்பில் பிரியக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவாங்க. உலகியல்ல நீ பேய் கூடலாம் நட்பாக இருக்கக்கூடாது, வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டாலும் இல்லை அதுதான் கரெக்டு, நான் நட்பாக ஆக்கிட்டேன், அதனால் பேயை விட்டு நான் தள்ளி வரமாட்டேன்னு தான் நினைப்போம். அதே மாதிரி காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்டக்கால், நீ காய் கேட்டேன்னா உனக்கு கனியாகவே தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இது உயர்வானதாக இருந்தாலும் என்னுடைய தேவையை அது பூர்த்தி செய்யலை, அதனால் எனக்கு அது மகிழ்ச்சியை தராது. பேயோடேனும் பிரிவொன்று இன்னா என்பர் பிறரெல்லாம் காய்தான் வேண்டில் கனிதான் அன்றோ கருதி கொண்டக்கால், நாய்தான் போல நடுவே தெரிந்தும் உமக்கு ஆட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்று பெருமானிடம் முறையிடுகின்றார். அடுத்து 10வது பாடல். இதில் என்ன கூறுகின்றார், இந்த பதிகத்திலே 11 பாடல்கள். இந்த 10வது பாடலில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த திருவாரூர் சிறப்பாக இருக்கின்றது, செழிப்பாக இருக்கின்றது. அந்த திருவாரூரிலே காணப்படுகின்ற கோயில், அந்த திருக்கோயிலிலே மூலட்டானம் என்று அழைக்கப்படுகின்ற பூங்கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமானே அந்த இடத்தில் பொருந்தி இருக்கின்றாய், விருப்பப்பட்டு அந்த இடத்திலே அமைந்திருக்கின்றாய். நான் உன்னை எப்படியெல்லாம் பாராட்டி பாடுறேன் தெரியுமா, உட்கார்ந்துருந்தேனாலும் உன்னைத்தான் பாராட்டுறேன், நின்னேனாலும் உன்னை பாராட்டுறேன், படுத்தேனாலும் பாராட்டுறேன், நடந்தேனாலும் பாராட்டுறேன், எந்த நேரத்திலும் உன்னைத்தான் பாராட்டி கொண்டிருக்கின்றேன். நின்றாலும் ஞானப்பிரகாசம் என்பேன் அப்படின்னு சொல்லி பாடுவார்ல, அதே மாதிரி எப்படிப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நான் உன்னைத்தான் பாராட்டி இகழாது உன்னைத்தான் பாடிக்கிட்டே இருக்கேன். அப்படி வருந்தி 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 நான் உங்ககிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு வார்த்தை இந்த கண் வரட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேயா, சொல்லலையா, சரி நீ வாழ்ந்து போ நல்லாரு அப்படின்னு இந்த பாடலில் வருந்தி தன்னுடைய
நிலைமையை கூறி, உன்னைத்தான் பாடிக்கிட்டு இருக்கேன், உன்னை இகழாமல் பாடிக்கொண்டே இருக்கின்றேன், உட்கார்ந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் படுத்தாலும் என்ன செய்தாலும் உன்னை தான் பாடுறேன்ப்பா, அது உன் கண்ணுக்கு படவே இல்லையா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்று கேட்கின்றார். 10வது பாடலை பார்ப்போம். செருந்தி செம்பன். செருந்தி என்பது மலர். நம்ம திருநெல்வேலிக்கே உரிய செருந்தி செம்பொன் மலர் இல்லையா, அந்த இங்கேயும் அதை அப்படி தான் சொல்கிறாரு, செருந்தி செம்பொன் மலரும் அப்படின்னு. பொன் மாதிரி அது மஞ்சள் நிறம், மெல்லிய பூவாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட அதுக்கு வலிச்சிருமோங்கிற மாதிரி மெல்லிய பூ. அந்த செருந்தி செம்பொன் மலர்கின்ற சோலை இதுவோ திருவாரூர் பொருந்தி திருமூலட்டானமே இடமாக கொண்டீரே, இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாது ஏத்துவோம், வருந்தி வந்தும் உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போறீரே. நான் வருத்தத்தோடு உமக்கு ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீர் அதை கேட்கவே மாட்டேங்கிறீ, சரி சரி நல்லா இருந்துருப்போம் என்று கூறுகின்றார். அடுத்து 11வது பாடல். பொதுவாக இறுதிப்பாடல் பதிக பலன் சொல்லுகின்றதாக இருக்கும், ஆனால் இங்கே 11வது பாடலும் பலன் வேண்டி பாடுகின்ற பாடலாகத்தான் இருக்குது. பதிகம் முடிந்த பிறகு இறைவன் அந்த பலனை தருகின்றான். உன்னுடைய தோற்றப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கருமையான கண்டம் உனக்கு, 8 தோள்கள், எல்லா வகையான நூலாகவும் பல வகையான நூல்களாகவும் ஆகி இருப்பவன் நீ, 3 கண்களை உடையவனாக இருக்கின்றாய். அப்பேற்பட்ட நீ திருவாரூர் மூலட்டானத்திலே உறைந்திருக்கின்றார். நான் உனக்கு அடிமை, உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஆரூரனாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் பார்த்தாங்க, நீ என்னை அடிமை கொண்டதையும் பார்த்துருக்காங்க, அதே மாதிரி என்னோடய கண்ணெடுத்தையும் பார்த்தாங்கப்பா. என்னை அடிமை கொண்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த நீ என் கண்ணெடுத்து வருத்தத்தை கொடுத்த, எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதனால் உனக்கு பழி தான் வந்து சேர்ந்துருக்கு, நீ அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கியே. உன்னுடைய பாகத்திலே யார் இருக்கின்றார் என்றார். அழகான உமையம்மை உன் பாகத்திலே இருக்கின்றார். சரி நல்லா இருந்துருப்போ என்றும் முடிக்கின்றார். இங்கே பலனை சொல்லவே இல்லை. இந்த ஊரில் இருக்கின்ற பெருமானை இன்ன அடியார் பாடுகின்றேங்கிறத கூறினாலும் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லலை. இந்த பலனை அவர் வேண்டி தான் எல்லாம் பாடுறாரு. இந்த பாடலையும் அதுபோலேயே அமைத்து பாடிவிட்டு பிறகு பாடலின் பயனை பெறுகின்றார். பாடலை பார்ப்போம். காரூர் கண்டத்து எண்தோள் முக்கண் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டானத்தே அடிப்பேராரூரன் பாரூர் அறிய என் கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் வாரூர் புலையாள் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரே என்று இறைவனிடம் உரிமையோடு இரக்கத்தோடு அப்படியே தன் நிலைமைக்கு இறங்கி அவர் பாடுகின்றார். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கீழே விழுந்து குன்றில் முட்டி குழியில் விழுகின்றேன், எதுவும் அங்கே கண்ணில் படலையாப்பா, வாழாங்கு அங்கே உட்கார்ந்துருக்கியாப்பா, நீ திருத்துருத்தியில் இருக்க, திருச்சோற்றுத்துறையில் இருக்க, திருப்பழனத்தில் இருக்க, திருவாரூர் பூங்கோயிலில் இருக்க, மூலட்டானத்தையே உன்னுடைய இடமாக கொண்டு நீ மகிழ்ந்து வாழுகின்றாய், ஆனால் எனக்கு நீ அருளவே மாட்டேங்கிறையே, சரி நல்லா இருந்துட்டு போ என்று அந்த தன்னுடைய வருத்தம் தோய்ந்த வார்த்தைகளாலே உரிமையும் தோன்ற பதிகம் பூராவும் பாடியிருக்கின்றார். அருள்நிறை புற்றிடம் கொண்டார் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை அல்லியம் கோதை திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அளவிலே இன்றைய பதிக சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.